என்னதான் திட்டம் போட்டு மல்லியை வீட்டை விட்டு ராஜி ரஞ்சிதம் 2 பேரும் அனுப்புனாலுமே, ஆனால் கடவுள் ஒரு திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தில் விஜயே போய் மல்லியை திரும்பவும் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அது எப்படி அப்படின்னா, இங்கே மல்லி மேலே ஒரு தேவையில்லாத பழிய போடுறாங்க ரஞ்சிதமும் ராஜும். இவங்களே ஒரு டாக்டரை விட்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மல்லியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் என்னென்னு விசாரிக்கும்போது, நீங்கள் தானே மேடம் வர சொன்னீங்க அப்படின்னு மல்லி சொல்ல, இல்லை மேடம், சும்மா தான் உங்களை செக் பண்ணலான்ட்டு வர சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு ஒரு 2 மாத்திரை கொடுத்துட்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா, வெண்பாவுக்கு இந்த கேக் சாப்பிட்டாங்கல்ல முட்டையில் கலந்ததில், ஸோ இந்த வீணா போன முட்டையை வெண்பாவும் சாப்பிட்டுருந்தா அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம மல்லி டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரை வாங்கிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ரஞ்சிதமும் ராஜும் சேர்ந்து, பாத்தியா விஜய், அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துருக்கா. எதுக்காக தெரியுமா? சீக்கிரமாக நான் கர்ப்பமாகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு போய் டாக்டரை பார்த்து வராடா விஜய் அப்படின்னு இங்கே ரஞ்சிதமும் ராஜும் விஜய் ஏற்றி விட்டு வைக்க மல்லி வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே, மல்லி என்ன பண்ணிட்டு வர, நீனு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்று, விஜய் இவள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு அவள் பேக் வாங்கி பாரு ரஞ்சிதம் அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா அவங்க பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. அதில் சீட்டு மாத்திரலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இங்கே விஜய் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போது அக்கா சொன்னது உண்மை தான். இந்த மல்லி எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ பாட்டுக்கு இம்புட்டு பிரச்சனை பண்ணி போட்டு அடுத்ததாக போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியை பார்த்துட்ருப்பா. சி, நீலாம் ஒரு பொண்ணா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கே பார், திரும்பவும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தேடிடுவேன் அப்படின்னு விஜய் எல்லையை மீறி பேசிடுறாரு. அதுக்கு மேலே மல்லி, இனிமேல் நாம் ரோசம் கெட்டு போய் இங்கே இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு மல்லி தான் பேகை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ மல்லி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போனதும் அண்ணன் பொண்ணி பார்த்துட்டு, மல்லி என்ன புள்ள நீ எங்கே வந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை பிரிமா, அவர் என்கிட்ட சண்டை போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. என்ன போல சொல்கிற, உங்ககிட்ட சண்டை போட்டாரா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே மல்லி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாத்தியா புள்ள, இது எல்லாத்தையும் காரணம் அந்த ரஞ்சிதமும் அந்த ராஜும் தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த திட்டம்லாம் போடுதுங்க. இருக்கட்டும் பெரியம்மா, அவங்க என்ன திட்டம் போட்டாலும் இவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லைல்ல, ஏன் இவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? அப்போது இவரும் அவங்கள மாதிரி தானே இருக்கார். பரவாயில்ல, அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுல சுத்தமாக அர்த்தமே இல்லை பெரியம்மா. ஏ புள்ள, இங்கே பாரு, விஜய் தம்பி எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு சரியாக புரியாமல் பேசிகிட்டு இருக்கு. அதுக்காக நீ விஜய் தம்பி மேலே கோவப்படாத புள்ள. என்ன பெரியம்மா பேசுகிறீங்க? விஜய் மேலே கோவப்படாமல் அப்போது என்ன பண்ணுறது? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு பெரியம்மா, இவருக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வர வீட்டுக்கு வரவும் இங்கே மல்லி ஒன்று விஜயை பார்த்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ஒன்று விஜய், மல்லி இங்கே பாரு, நீ வீவு படிக்கிற நேரம் இது இல்லை. நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு நீ அப்படி வேணாலும் பண்ணிக்கோ. வெண்பாக்கு உடம்பு சரியில்லை, வெண்பா இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவள் உன்னை பார்க்கணுங்கிறா, நீ கொஞ்சம் வீம்பு பிடிக்காமல் வா மல்லி அப்படின்னு கூப்பிட, அண்ணப்படி ஒன்று, தம்பி என்ன சொல்கிறீங்க, வெண்பாக்கு என்னாச்சு, ஏன் வெண்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க? ஐயோ அன்னபுண்ணியம்மா, அவளுக்கு இப்போ திடீர்னு வயிறு வலி, உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதான் திடீர்னு என்ன பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்த்தோம். இப்போ அவள் கண் முழிச்சிட்டா. இருந்தாலும் எனக்கு இப்போது மல்லியை பார்க்கணும்னு அழுதுகிட்டே இருக்கா. அதான் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அதான் மல்லியை கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, ஏங்க நீங்கள் கூப்பிட்டா வரணும், உங்கள் பொண்ணு பார்க்கணுன்னா பார்க்கணும், உங்களுக்கு தேவையில்லைன்னு வெளியே போக சொன்னால் வெளியே வந்துடணும். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்த வேலைக்காரியாகவே இருந்தாலும் அந்த வேலைக்காரிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. ஆனால் உங்கள் வீட்டில் அது கூட கிடையாது. என்ன அதை விட ரொம்ப கேவலமாக மதிக்கிறீங்க, ட்ரீட் பண்ணுறீங்க. என்னால் இனிமேல் அங்கே வர முடியாதுங்க அப்படின்னு மல்லி சொல்ல, ஐயோ மல்லி இங்கே பாரு, உன் வீம்புக்கு இது நேரம் இல்லை. நான் உன்னை வீட்டுக்கும் கூப்பிடல, நீ ஹாஸ்பிட்டலுக்கே வா, வந்து வெண்பா பாரு, பார்த்துட்டு நீ வந்துடு, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு ப்ளீஸ் மல்லி அப்படின்னு விஜய் கெஞ்சுறாரு. அண்ணன் பொண்ணியும், மல்லி இங்கே பாரு, குழந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இப்போ போய் சண்டை போடக்கூடாது, நீ கிளம்பு மல்லி அப்படின்னு அண்ணப்படி சொல்ல, மல்லி உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனதும் இங்கே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும், விஜய் இவனை ஏன்டா அழைச்சிட்டு வந்தீங்க நீ இப்போது அப்படின்னு கேட்க, அக்கா என்ன பேசுகிறீங்க, வெண்பா மல்லியை பார்க்கணும் அழுவுறா, அவளுக்கு ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்தா செட் ஆகாது, மல்லி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே மல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகவும் அப்படின்னு பார்த்து ரஞ்சிதா வா போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு வரும், சாப்பிட்டு தெம்பா வந்து இந்த மல்லி இன்றைக்கி பேசுகிற பேச்சில் இதுக்கப்புறம் அவள் வரவே கூடாது வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீ சாப்பிட அப்படியே கீழே போகிறாங்க. அப்படின்னு பார்த்து மல்லி உள்ளே போய் வெண்பாவை பார்க்குறாங்க. வெண்பாவனே, மல்லிமா எங்கே மல்லிமா போனீங்க, என்னாச்சு மல்லிமா, ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனீங்க அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வராங்க. டாக்டர் வரவும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார்,
இவங்க அந்த வீணாக போன முட்டையை சாப்பிட்ருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி பேருக்கு உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மல்லியை பார்த்துட்டு, மா நேற்று வந்தியம்மா, என்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு போனியே, அந்த மாத்திரை குழந்தைக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம். ஏம்மா, அந்த மாத்திரை கொடுத்துருந்தா குழந்தைக்கு இப்போது இந்த அளவுக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல, விஜய் ஒன்று, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என்ன மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, நேற்று இந்த பொண்ணு இங்கே வந்தாங்கப்பா, யாரோ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லி இங்கே வந்தா, ஆனால் நாங்கள் யாரும் இந்த பொண்ணு கால் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் இந்த பொண்ணு சொல்லிச்சு குழந்தைக்கு கொஞ்சம் வயிறு வலி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி மாத்திரை கேட்டாங்க கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் விஜய்க்கு எல்லாமே புரிய வருது. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒன்று மல்லிகிட்ட கேட்குறாங்க, மல்லி அப்போ நேற்று நீ கர்ப்பமாக ஆகிறதுக்காக டாக்டரை பார்க்க வரலையா அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசுகிறீங்க, இல்லை என்ன பேசுகிறீங்க, ஏங்க நான் தான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, உங்களுடைய அனுமதி இல்லாமல் குழந்தைய பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வெண்பா தான் என்னுடைய குழந்தை, அவளை தான் என் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்துமே உங்கள் அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. நேற்று நான் கொண்டு வந்த மாத்திரை வெண்பாவுக்காக வாங்கிட்டு வந்த மாத்திரை, ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காமல் என்ன எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு உங்கள் அக்கா தான் முக்கியம், எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். அப்படி மான மரியாதை விட்டுட்டு உங்கள் கூட வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. நான் வெண்பாவை பார்க்க வந்தேன், வெண்பாவை பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் தயாராகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய், மல்லி இங்கே பாரு மல்லி, நேற்று அவங்க சொன்னதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, அதனால தான் நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன் மல்லி. ஏங்க ஏன் அவங்க சொல்லட்டுமே, அது என்ன இருக்குது, சரி அப்படியே நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சா மட்டும் அது என்னங்க தப்பு இருக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அப்போது அப்படி செய்வேனா, ஏன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இல்லாமல் தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா, கொண்டு வந்து உங்கள் பொண்ணையை பார்த்து சொன்னீங்களா, சொல்லுங்கங்க. நம்பிக்கை இல்லாத எதுக்குங்க என்னை வீட்டில் வச்சுருக்கீங்க, நம்பிக்கை இல்லாத என்னை எதுக்கு உங்கள் பொண்ணோட பழக வைக்கிறீங்க, என்னை விட்டுருங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மல்லி உடனே கிளம்புறாங்க. உடனே விஜய் டக்குன்னு மல்லி கையை பிடிக்கிறாரு. மல்லி நான் சொல்கிறது கேளு மல்லி, கோவப்படாத, நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு எதிராக தான் நடக்குது, அதனால் பார்க்கும்போது நானும் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் தானே மல்லி தெரியுது எல்லாமே நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், அப்படி பார்த்தா கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிக்கிறது தான் மெயின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் என்றைக்கு விசாரிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் விசாரித்ததே இல்லை. உனக்கு சொல்லட்டுமா, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே செக்கப் வர சொல்லியிருக்காங்க. சரி நான் செக்கப் தான் வந்தேன்னு ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்கும் யார் சொன்னது, அதை கொஞ்சமாவது யோசிச்சிங்களா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா எப்படி அவனுக்கு தெரிஞ்சது உண்மை அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று யோசிக்கிறாரு. அதானே மல்லி ஹாஸ்பிட்டல் தான் போனா, செக்கப் தான் போயிருக்கான்னு எப்படி அவங்களுக்கு தெரியும். அப்போது மல்லி சொல்கிறது புரியலையே, மல்லி நீ இப்போ என்ன சொல்ல வர மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. யோசித்து ஒவ்வொரு ஐடியாவாக சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. நீங்களும் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்க. இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுடைய பிளானே என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அது மட்டும்தான். அது ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், நானே வீட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டேன், இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் ஒன்று யோசிக்கிறாரு, என்னது மல்லி இப்படி சொல்லிட்டு போகிறா, அப்போது மல்லி மேலே இந்த தப்புமே இல்லையா, இல்லை தப்பு பண்ணுறது நம்ம அக்கா தானா, ஐயோ நம்ம அக்கா ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ கேவலமான புத்தியாக நம்ம அக்காவுக்கு அப்படின்னு விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.